ஹாய் தமிழக மக்களே, வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செம்மையான வேகன்சி போட்டுருக்காங்க மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்? அத்லட்டிக்ஸு, பாக்ஸிங்கு, கிரிக்கெட்டு, சைக்கிளிங்கு, ஹேண்ட்பாலு, லான் டென்னிஸு, ஸ்விம்மிங்கு, டைவிங்கு, ஷூட்டிங்கு, வாட்டர் போலோ, ரெஸ்லிங்கு சரிங்களா, ரைட்டா. இது அத்தனையுமே வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29 ஆகஸ்ட்டு. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும் சரிங்களா. 2 ஜனவரி 2004 இருந்து 2 ஜூலை 2007 இருக்கணும் சரிங்களா. அன்மேரிடு மேல் கேண்டிடேட்ஸ், நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ வழக்கம் போல கல்வி தகுதி சார் இந்த எக்ஸாம் படிச்சிருக்கணும். உண்மையில உங்களுக்கு சாதாரண +2 அதில் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும். அதில் நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும். இப்போ 200க்குனா 100 மார்க் மேலே எடுத்துருக்கணும் சரிங்களா. 100க்குனா 50 மார்க் மேலே எடுத்துக்கணும் சரிங்களா. அல்லது 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ். இதைத்தான் நான் அப்போவே சொன்னேன், ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 12th முடிச்ச எல்லாருமே 12th டிப்ளமோக்கு ஈக்குவலே, அவ்வளோதான் மக்களே. ஸோ அது ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் ஒன்று பாருங்கள். நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒலிம்பிக் கமிட்டி மூலயமா இது பண்ணியிருக்கணும், அல்லது நேஷனல் லெவலு இந்த மாதிரி வந்து மினிமம் 5th பிளேஸ்லாச்சும் போய் இது மாதிரி இருந்திருக்கணும் சரிங்களா. சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கேலோ இந்தியா நேஷனல் சரிங்களா. ஆல் இண்டியா லெவலில் இன்டர்நேஷனல் காம்படிஷனில் நீங்கள் போயிட்டு வந்துருக்கணும் சரிங்களா. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் பண்ணுறாங்க. மேண்டட்டரி ஃபிசிக்கல் மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு 152 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்கணும் சரிங்களா. அதுக்கடுத்து விஷுவல் சவுண்டு கண்ணுக்கு ஹைப்பர் மெட்ரோஃபியா மயோஃபியா கம்ப்ளைண்ட் அப்படின்னா இது பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியரஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டலில் கேட்டுங்க சரிங்களா. அந்த தூர பார்வை கிட்ட பார்வையெல்லாம் சொல்லுவாங்க, ஆஸ்டிமாக்டிசம் அதெல்லாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் சேலரி பேக்கேஜ் இந்த 4 வருஷம் உங்களுக்கு எவ்வளோ சேலரி, ஃபஸ்ட் இயர் எவ்வளவு, செகண்ட் இயர் எவ்வளோ, ஃப்ரீ டேஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், நீங்கள் 4 வருஷம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கையில் கொடுத்துருவாங்க சரியா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் 4 நாள் நடக்கும் மக்களே. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் முதல் நாள் 15 செப்டம்பர் டெல்லியில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் போவீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு வழக்கம் போல எல்லாம் செக் பண்ணி எல்லாம் இது பண்ணி உள்ளே விடுவாங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு வைப்பாங்க. செகண்ட் டே அப்படியே மறுநாள் 19 செப்டம்பர் அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நீங்கள் என்னென்ன இதில் கொடுத்தீங்களோ அதில் ட்ரையல் பார்ப்பாங்க சரி. என்னென்ன இது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை பேஸ் பண்ணி ட்ரையல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு சரியா. அதுக்கடுத்து திரும்பி 3ஆம் நாள் என்ன தான் அந்த ஸ்போர்ட்ஸ் டே ஸ்பெசிஃபிக் ட்ரையல் தான். அதுக்கடுத்து 4ஆம் நாள் 21 செப்டம்பர் டாக்குமெண்டேஷன். அதுக்கிட்ட 5ஆம் நாள் மெடிக்கல். அவ்வளோதான் மக்களே சரியா. இதான் அந்த எக்ஸாமுடைய செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள், புஷ்அப்ஸு, சிட்டப்ஸு, ஸ்குவாட்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு என்ன சார் என்ன என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒரு குழப்பம் இல்லை. நம்ம நேஷனல் சைடை கால் பண்ணுங்கள், இது என்னென்னன்றதை உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம். மற்றபடி மெடிக்கல் இது ஃபுல்லாமே உங்களுக்கு பார்ப்பாங்க. இந்த லிங்க்கில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட் ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸாமில் நீங்கள் மகத்தான வெற்றியடைய வாழ்த்துக்கள்.